ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஐப்பசி மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் விஷயம் துலா காவேரி என்பதுதான். கஷ்டப்பட்டாவது ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் தீர்த்தமாடி அரங்கனை சேவித்து வரவேண்டும் என்கிற ஆர்வம், ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். நாம் காவேரியில் தீர்த்தமாடுவதற்கு முன்பதாக அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பாசுரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்குங்கோயில், செழுமறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்குங்கோயில், திருவரங்கமெனத் திகழுங்கோயில்தானே. அதிகார சங்கிரகத்தில் 42வது பாசுரம், ரகசிய திரயசாரத்தில் 19வது அதிகாரமான ஸ்தான விசேஷாதிகாரத்தில் திருவரங்கம் என்கிற திவ்ய தேசத்தினுடைய பெருமையை பறக்க பேசின பாசுரமாக அமைந்திருக்கிறது. பாகவத அபிமான விஷயமான சத்வோத்தர க்ஷேத்திரங்களில் வசிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் கிரமமாக கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்கின்ற திவ்ய க்ஷேத்திரங்களை அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள் பாடின திவ்ய க்ஷேத்திரங்களில் 108 முதன்மை பெற்று கோயில் என்றும் சிறப்பான பெயர் கொண்டு விளங்குவது ஸ்ரீரங்கம் எனப்படும் திருவரங்குமாகும். பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. நம் சம்பிரதாயத்தில் 4 மண்டபங்கள் கூறப்படுகின்றன. அவை போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம் என்பதாக. அவைகளில் போக மண்டபம் ஸ்ரீரங்கம் என்றும், புஷ்ப மண்டபம் திருமலை என்றும், தியாக மண்டபம் காஞ்சிபுரம் என்றும், ஞான மண்டபம் திருநாராயணபுரம் என்றும் கொண்டாடப்படுகிறது. கோவில் என்றால் பெருமாள் இருக்கிற ஆலயத்திற்கு செல்லலாம் என்றுதான். ஆனா வாஸ்தவமாக கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தான் என்று பல பேருக்கு தெரியாத விஷயம். சம்பிரதாயத்திலே மூழ்கி சம்பிரதாய சொற்களை நன்கு பெரியோரிடத்தில் கேட்பவர்களுக்கு, பழகினவர்களுக்கு மட்டும்தான் கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம்தான் என்று தெரியும். அதனால்தான் சுவாமி தேசிகன் ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச, புராண, காவிய, திவ்ய பிரபந்தாதிகள் நன்கு சொல்லப்பட்ட ஸ்ரீரங்க மகாத்மியத்தை, ரங்கநாதனுடைய திவ்ய வைபவத்தை ஒரே ஒரு பாசுரத்தினால் அருளிச் செய்திருக்கிற விஷயத்தை பார்த்தால் சுவாமி தேசிகனை தவிர வேறொருவராலும் பண்ண முடியாது என்று தெள்ளத் தெளிவாக கூற முடியும். பாசுரத்தினுடைய தாத்பரியத்தை பார்ப்போம். ஆராத அருளமுதம் புதிந்த கோயில். ஆராத அருள் அமுதம், அருளுடைய ஆறாவமுதம் என்று அனுபவித்தால், எவ்வளவு அனுபவித்தாலும் தெவிட்டாத, திருப்தி ஏற்படாத, கருணையே அங்க வந்து வடிவு கொண்டதுமான ஸ்ரீரங்கநாதன் என்றும் அமுதம், அமிர்தம் நிறைந்த பொதிந்த கோயில். அப்படி கோன் என்றால் சுவாமி பெருமாள், இல் என்றால் அவன் வசிக்கும் இடம், ஸ்தானம் என்பதாக. நம்ம ஆந்திர தேசத்துல பார்த்தா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சொல்றோம். அதுக்கு தேவஸ்ய ஸ்தானம், தேவஸ்தானம். கேரள தேசத்தில் பார்த்தா தேவஸ்வம் என்றெல்லாம் இந்த கோயிலை சொல்லுவார்கள். ஆக எம்பெருமான் முதலாக ஸ்வயம் வியக்தமான க்ஷேத்திரம் திருவரங்கம் என்றபடி. பெரியாழ்வார் திருவரங்கம் என்பதுமே என் திருமால் சேர்விடமே என்று புகழ்கிறார். முதலாக அர்ச்சாவதார மூர்த்தி ஸ்ரீரங்கநாதன் தான். பூலோகத்தில் வாஸ்தவமா சொல்ல போனா முதலாக அர்ச்சாவதாரம் திருவேங்கடமுடையான். ஆனா அவருக்கு காட்டிலும் பழமையானவர் ஸ்ரீரங்கநாதன் தான். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியிலே ஜாதஹா ஸ்வயம் வரபதி புருஷ புராணஹா என்று இதை காண்பிக்கிறார். பல வருஷ காலம் சத்தியலோகத்திலே எழுந்தருளி இருந்து அதுக்கப்புறம் விபவ அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்து லோகத்தை ரட்சித்தார். மத்ஸ்ய, கூர்ம, வராக அவதாரங்கள் மூலமாக. ஆனால் 5வது நிலையான அர்ச்சாவதாரம் இருக்கிறதே, அர்ச்சாவதார சர்வேஷாம் பாந்தவோ பந்துவத்சலஹா என்று நம் கண்களுக்கு இனிதாகவே தோன்றும் அவதாரமாக திருப்பார்க்கடலிலிருந்து தானாகவே எழுந்து இங்கு வந்ததாக நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. இதற்கு ஸ்வயம் வியக்தம் என்று வடமொழி சொல்.
இவரை பிரம்மா ஆதரித்ததனால் ஆராத அருளமுதம் என்று. அதாவது இங்க பரம காருணிகன் பரம கிருபையாலே இப்படி அர்ச்சாவதார் ரூபத்தை எடுத்தபடியினாலே இவன் ஆராத அருளமுதம் ஆனார். சுவாமி தேசிகன் ஆராத அருளமுதம் போடச்சே அமுதம் அருளமுதம் ஆராத அருளமுதம் என்று அப்படி ரசித்து ரசித்து இந்த பதத்தை பிரயோகம் பண்றார் சுவாமி தேசிகன். வெறும் அமுதம் என்றால் போக்கியம் அப்படின்னு அர்த்தம். அருளமுதம் அப்படின்றால் கிருபாபோக்கியம், கிருபாபோக்கியன் எம்பெருமான். ஆராத அருளமுதம் எவ்வளவு அனுபவித்தாலும் தெவிட்டவே தெவிட்டாது என்பதாக. அதற்கு பிறகு அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் அம்புஜம், அதாவது தாமரையில் வசிக்கும் பிரம்மா. தாமரவேல் அயனவனை படைத்தான் எம்பெருமான். அயோத்தி மன்னர்க்கு அயோத்தி என்கிற திவ்ய ராஜதானியை ஆழ்ந்து வந்த அரசர்களான இக்ஷ்வாக்குகள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்த கோயிலும். அதாவது பிரமன் இந்த விமானத்தை மனு பிரபிருதிமானிதே மகதிரங்க தாமாதிகே என்றும் மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன என்றெல்லாம் கொண்டாடும்படியான அன்று அங்கு அளித்தது இன்று இங்கு பிரகாசிக்கிறது என்பதாக. அதனால்தான் இக்ஷ்வாகூனாம் குலதனம் என்று போற்றப்படுகிறார். தோலாத தனிவீரன் தொழுத கோயில் 3வது வாக்கியம். ராமபிராருடைய ஆராத்திய தெய்வம் ரங்கநாதன் என்று. தோலாத தனிவீரன், அதாவது தோல்வியே அடையாத அத்விதீயனான வீரன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அந்த எம்பெருமானான ராமபிரானாலே ஆராதிக்கப்பட்டதனால் இந்த ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று அந்த எம்பெருமானை போற்றுகிறார்கள். துணையான வீடனர்க்கு துணையாங்கோயும் ஸ்ரீ ராமபத்ரனுக்கு சகாயமாயிருந்த விபீஷண ஆழ்வானுக்கு ரட்சகமாயிருந்த கோவில் என்று விஷ்ணு சித்தர் இந்த விஷயத்தை நன்கு காண்பிக்கிறார். மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிரிலங்கை திசநோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்னியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே என்பதாக சுவாமி தேசிகன் அந்த விஷயத்தை இங்க அனுபவிக்கிறார். இங்கு புராண விருத்தாந்தம் ஸ்மரிக்கத்தக்கது. அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்காக, ஜீவர்களுக்காக, ஆசிரிதர்களுக்காக, பக்தர்களுக்காக, பிரபன்னர்களுக்காக வன்பெருவானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடு தென் திச நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கம் திருமுத்தத்து அடியாரதங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகளோ என்று குலசேகராழ்வார் அருளிச் செய்தபடி பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அங்கிருந்து அரங்க நகரத்துக்கு எழுந்தருளினான் அல்லவா. அதலால் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில். வேற எங்குமே பெற முடியாத நன்மைகளை பலன்களை எல்லாம் அடவிக்கும் சேர்ப்பிக்கும் கோயில் திருவரங்கம்தான். செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில். சிரேஷ்டமான வேதங்களில் முதலெழுத்து பிரணவம், அதாவது பிரத்யகானந்தம் பிரம்ம புருஷம் பிரணவஸ்வரூபம். அகார உகார மகார இதி தான் ஏகதா சமபரத்தது ஏதது ஓபிதி என்று அதன் வடிவில் அமைந்துள்ள விமானம் பிரணவாகார விமானம். பிரபத்தே பிரணவாகாரம் அப்படின்னு சொல்றா போல பிரணவாகார விமான சாயில் செங்கோருடைய திருவரங்க செல்வன் எழுந்தருளி உள்ளான். தீராத வினையனைத்தும் தீர்க்கங்கோயில். அந்நக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி என்றுமா போல சகல பாப நிவர்த்தக க்ஷேத்திரம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் என்பதாக திருவரங்கம் எனத் திகழும் கோயில்தானே. ஸ்ரீரங்கம் அதுலம் க்ஷேத்திரம். இதற்கு சமமாகவோ இதற்கு அதிகமாகவோ இருக்கிற திவ்ய தேசம் இல்லை. ஆதலால் ரங்கம் ரங்கமிதி ப்ரூயாத் என்றுமா போலே போற்றப்படும் திவ்ய தேசம் முதல் திவ்ய கஷேத்திரமாக விளங்கிறது ஸ்ரீரங்கம் என்று சுவாமி தேசிகன் போக்ய அதிசயத்தோடு பாடினார். ஆராத அருளமுதம் புதிந்த கோயில் என்று. இந்த பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டு இந்த துலா மாதத்தில் ஸ்ரீரங்கத்தையும் ரங்கநாதனையும் நாம் சேவிக்கலாம், அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.